வணக்கம். நம்ம ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இப்போ ஒரு முழுசா எரிஞ்சு போன காட்ட கற்பனை பண்ணிக்கோங்க. ம். எங்க பார்த்தாலும் கருகிய மரங்கள், புகை, அப்புறம் சாம்பல் மட்டும்தான் இருக்கு. இப்போ அந்த காட்டை எப்படி குணப்படுத்துவீங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா அந்த எரிந்த மரங்கள மீண்டும் பழையபடி ஒட்ட வைக்கலாம்னு நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா? ஆமா, அது சாத்தியமும் இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்போ இல்ல ஒரு பிரிவோ ஏற்படும்போது நம்ம சரியா அதை தான் பண்றோம். உண்மதான். அந்த உடைந்த பழைய வாழ்க்கையை மீண்டும் எப்படியாவது ஒட்ட வைக்கணும் தான் நம்ம போராடுறோம். கரெக்ட். ஆனா குணமடைதல், அதாவது இந்த ஹீலிங் அப்படிங்கிறது எரிந்த மரங்களை ஒட்ட வைப்பது கிடையாது. அது அந்த சாம்பலுக்கு நடுவே ஒரு புதிய விதையை விதைப்பது. ரொம்ப அழகான ஒரு சிந்தனை இது. ஆமா. இந்த ஒரு வித்தியாசமான கோணத்தை தான் பிரியானா வீஸ்ட் அவங்களோட செரிமனி அப்படிங்கிற புத்தகத்துல ரொம்ப ஆழமா முன்வைக்கிறாங்க. ம். இந்த புத்தகம் ஒரு சாதாரண செல்ஃப் ஹெல்ப் புத்தகம் கிடையாது. கண்டிப்பா. கடந்த காலத்தின் சுமைகளை எப்படி இறக்கி வைக்கிறது, உங்களை நீங்களே எப்படி மறுபடியும் புதுசா கட்டமைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவாக விவாதிக்க போறோம். அதாவது எல்லாமே சரியாகிவிடும், எப்பவுமே பாசிட்டிவா இருங்க அப்படின்னு மேலோட்டமா சொல்ற புத்தகம் இது இல்ல. ஆமா, இது கொஞ்சம் ஆழமான ஒரு அணுகுமுறை. இப்போ நம்ம ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கணும்னா பழைய வாழ்க்கையின் நினைவுகளை ஒரு பெட்டியில போட்டு தூக்கி எறிஞ்சிடணும், இல்ல வீட்டை சுத்தம் செய்யற மாதிரி நம்ம மூளைய சுத்தம் செஞ்சிடணும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மனித மூளை அப்படி வேலை செய்யாது. ஓ, அப்போ பழையதை அழிச்சிட்டா மட்டும் நம்ம குணமடைய முடியாதா? முடியாது. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க பழையதை அழித்து விடுவதால் மட்டும் குணமடைந்து விட முடியாது. தடைகள் நீங்கிய பிறகு உங்கள் ஆன்மாவை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஒளிரச் செய்றீங்க அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கு. ஆனா யதார்த்தத்துல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிரேக்கப் இல்லனா ஒரு வேலை இழப்புக்கு பிறகு என்ன செய்வீங்க? பழைய புகைப்படங்களை அழிப்பீங்க, அந்த நபர் கொடுத்த பரிசுகளை தூக்கி எறிவீங்க. இதுதான் நம்ம பல வருஷமா பார்த்துட்டு வரோம். அதை கடந்து வருவது, அதாவது மூவிங் ஆன் அப்படின்னு சொல்றோம். ஆனா பிரையானா வீஸ்ட் இத முற்றிலும் மறுக்கறாங்க. அப்படியா? என்ன சொல்றாங்க? பழையதை எரிக்கும் தைரியம் உங்களிடம் உள்ளதா என்பது முக்கியமல்ல, அந்த இடத்தில் புதிய விதையை விதைக்கும் தைரியம் உள்ளதா என்பதே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. வாவ்! அதாவது ஒரு வெற்றிடத்தை உருவாக்குவது மட்டும் போதாது, அதை எதை கொண்டு நிரப்புறீங்க அப்படிங்கறதா முக்கியம். அதானே? சரியா சொன்னீங்க. இப்போ நீங்க பழைய பொருட்களை தூக்கி எறியும்போது உங்க மூளைக்கு ஒரு தற்காலிகமான டோபமைன் கிடைக்குது. ஒரு சின்ன சந்தோஷம் இல்லையா? ஆமா. ஆஹா, நான் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு போலி உணர்வு அது. ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் உருவாகும். ஆமா, அந்த வெற்றிடத்தை எப்படி கையாளுவதுன்னு பலருக்கும் தெரியாது. கரெக்ட். மனோ தத்துவ ரீதியாக பாத்தீங்கன்னா உங்க மூளைக்கு பழக்கமான ஒரு விஷயம், அது மோசமானதாகவே இருந்தாலும் சரி, அது திடீர்னு காணாம போகும்போது மூளை ரொம்ப பதற்றமடையுது. ஓ, அதனாலதான் திரும்ப பழைய ஞாபகங்கள் வருதா? கண்டிப்பா. அதனாலதான் வெறும் அழிப்பதோடு நின்று விடாமல் அந்த இடத்துல புதிய விஷயங்களை, புதிய பழக்கங்களை, புதிய மனிதர்களை, புதிய ஆர்வங்களை நாம விதைக்க வேண்டும். இப்போ நல்லா புரியுது. அதனாலதான் இந்த புத்தகத்துல உலகின் உண்மையான காதல் கதை என்பது நீங்களும் நீங்களும் சேர்ந்ததுதான் அப்படின்னு மிக அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, யூ அண்ட் யூ. உங்களை நீங்களே காதலிக்கிறது. அதாவது உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படிங்கறது நீங்க முதல்ல கண்டறிய வேணும். சமூக வலைத்தளங்கள்ல மற்றவர்கள் எப்படி வாழ்றாங்க அப்படிங்கறத பார்த்து உங்க வாழ்க்கையை நீங்க வடிவமைக்க கூடாது. உங்க சொந்த விருப்பங்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஆனா இத நடைமுறையில எப்படி செய்யறது? எனக்கு இங்க ஒரு சின்ன கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இப்போ ஒரு பெரிய காட்டுத்தீக்கு பிறகு அந்த நிலம் முழுவதும் சாம்பலா இருக்கு. அங்கே உடனடியாக ஒரு பச்சை செடி முளைத்து விடாதே. அதுக்கு மாசக்கணக்குல இல்ல வருடக்கணக்குல ஆகுமே. அந்த இடைப்பட்ட காலத்துல நாம என்ன பண்றது? அந்த காட்டு தீ ஒப்பீட்ட இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். காடுகள்ல தீ பிடிக்கும்போது அது மரங்களை எரிப்பது மட்டுமல்லாம பல ஆண்டுகளாக சூரிய வெளிச்சமே படாத தரையின் மீது சூரிய ஒளி படுவதற்கு அது வழிவகுக்குது. ஓ, அதாவது அந்த அடர்ந்த மரங்கள் எரிஞ்சதும் கீழே வெளிச்சம் வருது. இதுவரை நீங்க வெளியே காட்டாத உங்க திறமைகளும் உங்க உண்மையான பலமும் முளைக்கத் தொடங்கும். வாவ்! பிரையனா இது ஒரு மறுபிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மறுபிறப்பு ஒரே இரவில் நடந்து விடாது. இது பல அடுக்குகளாக கொஞ்சம் கொஞ்சமாக நிகழும் ஒரு தொடர் செயல்முறை. மறுபிறப்பு அப்படின்னு சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நீங்க அந்த மறுபிறப்பில் செயல்முறையில இருக்கும்போது, ஆஹா, நான் மறுபிறவி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? கண்டிப்பா தெரியாது.
உங்களுக்கு தெரிவதெல்லாம் எனக்குள் ஏதோ ஒன்று செத்துக் கொண்டிருக்கிறது, எனக்கு ரொம்ப வலிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த வலி அவ்வளவு தீவிரமாக இருக்கும்போது அது எப்பவுமே தொடரும்னு நீங்க நம்பத் தொடங்கிடுவீங்க. ஆமா, உங்க மூளை இதிலிருந்து நீ மீளவே மாட்டாய் அப்படின்னு உங்கள நம்ப வைக்குது. கரெக்ட். அந்த வலியையும் கடந்த காலத்தின் நினைவுகளையும் நீங்க எப்படி கையாளுவது? இது ரொம்ப முக்கியமான புள்ளி. நீங்க வலியில இருக்கும்போது உங்க மூளையின் அமிக்டாலா அப்படிங்கிற பகுதி தொடர்ந்து எச்சரிக்கை சிக்னல்களை அனுப்பிக்கொண்டே இருக்கும். ஓ, அது ஒரு டேஞ்சர் சிக்னல் மாதிரி செயல்படுதா? ஆமா, நீங்க ஒரு பெரிய ஆபத்துல இருப்பதாக அது நினைக்குது. அதனால தான் அந்த வலி நிரந்தரமானது என்று உங்களுக்கு தோன்றுது. இந்த இடத்துல கடந்த காலம்னா என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். கடந்த காலம்ங்கிறது முடிஞ்சு போன ஒண்ணு தானே. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுமா? கடந்த காலம் என்பது ஒரு அருங்காட்சியகத்தில் தொங்கவிடப்பட்ட ஒரு துல்லியமான ஓவியம் போலவும், நீங்க எப்போ வேணாலும் அங்க சென்று அதை அப்படியே பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்கன்னு. ஆனா அது உண்மை இல்ல. வெயிட், நிஜமாவா? பின்ன அந்த நினைவுகள்லாம் என்ன? மூளை நரம்பியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு பழைய நினைவை நினைத்து பார்க்கும்போது அதை நீங்க மறுபடியும் திருத்தி எழுதுறீங்க. ஓ, அதை ரீலைட் பண்றோமா? ஆமா, கடந்த காலம் என்பது உங்க மனதிற்குள் வாழும் காலப்போக்கில் திரிபுபடுத்தப்பட்ட ஒரு உணர்ச்சி குவியல் மட்டுமே. அப்படி என்றால் நாம நினைத்துக் கொண்டிருக்கும் கடந்த காலமே உண்மையில் இல்ல அப்படிங்கிறீங்களா? ஒரு விதத்துல ஆமா. நீங்க சொல்வதை கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. நாம ஏன் எப்பவுமே கடந்த காலத்தின் மோசமான நினைவுகளை மட்டும் ஒரு தற்காப்பு கவசம் போல சுமந்து திரிகிறோம்? இப்போ ஒரு மோசமான பிரேக்கப் அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம் நடந்துவிட்டால் அந்த வலிய ஒரு கவசம் போல அணிந்து கொண்டு, இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன், எதிலும் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்மை நாமே சுருக்கிக் கொள்கிறோமே, அந்த பழைய வலி நம்மை பாதுகாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது ஒரு மிகப்பெரிய மாயை. உங்க மூளை எப்பொழுதும் சர்வைவல் மோட், அதாவது தப்பி பிழைக்கும் மனநிலையில தான் இருக்கு. ஓ, அதனாலதான் நெகட்டிவ் விஷயங்களை பிடிச்சு வச்சிருக்கா. ஆமா, உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் மீண்டும் அந்த காயம் ஏற்படாமல் தடுப்பதற்காக அந்த நினைவை ஒரு எச்சரிக்கை பலகையாக மூளை மாற்றிவிடுது. அது சரிதான். ஆனா இது எப்படி கடந்து வர்றது? பழைய அனுபவங்கள் இன்னமும் உங்களோடு இருக்கின்றன என்ற மாயையை தவிர நீங்க வேறு எதையும் விட்டுவிட வேண்டியதில்லை அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க. கடந்த காலம் முடிந்துவிட்டது, அது இப்போது இல்லை. நம்ம ஓமே எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தேடுவோமே. ஏன் எனக்கு இப்படி நடந்தது, அவங்க ஏன் அப்படி செய்தார்கள் அப்படின்னு 1000 கேள்விகள் வருமே. அதுதான் பிரச்சனை. எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிந்த பிறகுதான் நீங்க ஒரு விஷயத்தை விட்டுவிட வேண்டும், அதாவது லெட்கோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அப்படியா? சில வலிகள் எந்த காரணமும் இல்லாம வரும். அதுக்கு காரணம் தேடுவதை நிறுத்திவிட்டு அதை அப்படியே கடந்து போக அனுமதிப்பதுதான் உங்க மூளைக்கு நீங்க செய்யும் மிகப்பெரிய உதவி. வாவ், ஒவ்வொரு உடைந்த துண்டுக்கும் ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது உண்மையிலே மனதிற்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்குது. கண்டிப்பா. சரி, கடந்த காலத்தில் இந்த மாயையை உடைத்த பிறகு நிகழ்காலத்தில் உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றுவது? இந்த புத்தகம் சில மிகச் சிறந்த நடைமுறைப்படிகளை முன்வைக்குது. ஆமா, நீங்க படிக்கும் புத்தகங்கள், நீங்க கேட்கும் இந்த மாதிரியான உரையாடல்கள் உங்க சிந்தனையை திறக்க வேண்டும், உங்க மிக உயர்ந்த எதிர்காலத்தின் ஒரு பிம்பத்தை உங்க மனதில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு பெரிய மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் எனக்கு ஒரு பெரிய உந்துதல், அதாவது மோட்டிவேஷன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பலரும் காத்துட்டு இருக்காங்களே. பாத்தீங்கன்னா, உந்துதல் என்பது ஒரு பொய். அது உணர்ச்சிகளை பொறுத்தது. உணர்ச்சிகள் எப்போதுமே நிலையற்றவை. ஆமா, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. நீங்க பெரிய மோட்டிவேஷன் வரும் வரை காத்திருந்தால் காலம் முழுவதுமே காத்திருக்க வேண்டியதுதான். அதனாலதான் ஆசிரியர் மிகச் சிறிய மாற்றத்தை இன்றே தொடங்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன மாற்றம்னா எந்த அளவுக்கு சின்ன மாற்றம்? உதாரணமா, நீங்க தினமும் காலையில் காஃபி குடிக்கும் விதத்தை மாற்றுங்க. அவசரமா குடிக்காம அது ரசிச்சு குடிங்க. கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்து உங்க முடியை நீங்களே நேசிக்க தொடங்குங்க. இதனால் நிஜமாவே பெரிய மாற்றம் வருமா? ஏன் தெரியுமா? உங்க மூளைக்கு சிறிய வெற்றிக்கும் பெரிய வெற்றிக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்க உங்க உடலுக்கும் மனதுக்கும் சிறிய அளவிலான நேர்மறையான சிக்னல்களை அனுப்பும்போது மூளை அது ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமா பதிவு செய்துக்குது. இத படிக்கும்போது எனக்கு ஒரு கப்பலின் பயணம் நினைவுக்கு வந்தது. சொல்லுங்க. நடுக்கடல்ல செல்லும் ஒரு பெரிய கப்பல் இருக்கு. அதோட திசையை வெறும் 1 டிகிரி மாத்துனா அந்த நொடியில கப்பல்ல இருப்பவர்களுக்கு எந்த மாற்றமும் தெரியாது. ஆமா, சுற்றிலும் அதே கடல் தான் இருக்கும், அதே அலைகள் தான் இருக்கும். ஆனா ஒரு 1000 கிலோமீட்டர் பயணம் செய்த பிறகு பார்த்தால் அவங்க சேர வேண்டிய இலக்கிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு புதிய கண்டத்தில் இருப்பாங்க.
இந்த சின்ன சின்ன தினசரி பழக்க வழக்கங்களும் அப்படிதான் வேலை செய்யுது இல்லையா? முற்றிலும் உண்மை. இதுதான் காம்பவுண்டிங் விளைவு. உங்க 1 டிகிரி மாற்றத்தின் பலனை உங்க மூளை மெதுவாகத்தான் உணரும். கரெக்ட். அதே போல இந்த புத்தகத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு கதவு மூடப்பட்டிருந்தால் அதற்கு பின்னால் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். நாம் அடிக்கடி ஒரு மூடிய கதவையே தட்டிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது என்று வருந்துறோம். ஒரு நிமிஷம், மூடிய கதவுக்கு பின்னால் ஒன்றுமில்லை அப்படிங்கிறது நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளும் ஒரு ஆறுதல் வார்த்தை போல இல்லையா? எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு உறவு முறிந்து விட்டது என்றாலோ, ஒரு வேலை கிடைக்கவில்லை என்றாலோ, அது எனக்கு கிடைக்க கூடாதுன்னு இருந்தது அப்படின்னு கூறி தப்பித்துக் கொள்வது போல தோணலையா? அது தப்பித்துக் கொள்வது கிடையாது. அது கவனத்தை மாற்றுவது. அதாவது ஷிஃப்ட் அண்ட் ஃபோக்கஸ். ஓ, கவனத்தை மாற்றுவதா? ஆமா, உங்க மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. நீங்க எதை முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அத மட்டும்தான் அது உங்க கண்களுக்கு காட்டும். ஓஹோ. நீங்க மூடிய கதவையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள சுற்றிலும் திறந்திருக்கும் 1000 புதிய பாதைகளை உங்க மூளை உங்களுக்கு காட்டாது. உங்களுக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்பு உண்மையில் உங்களுக்கான பாதை அங்கு இல்லை என்பதற்கான பிரபஞ்சத்தின் சிக்னல். வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. நாமெல்லாம் பிரபஞ்சம் நமக்காக ஒரு நல்ல நேரத்தை கொண்டு வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னவென்றால் பிரபஞ்சம் நமக்காக காத்திருப்பதில்லை. நாம் தான் நமது சொந்த தயார் நிலைக்காக காத்திருக்கிறோம். நீங்க தயாரானதும் பாதைகள் தானாகவே விரிவடையும். அதாவது, நாம எப்போதெல்லாம் நம்மை சுற்றியுள்ள உலகம் மாற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் மாற்றம் நமக்குள்ளிருந்துதான் தொடங்க வேண்டும். கண்டிப்பா. சரி, உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளும் இந்த பயணத்தின் இறுதி இலக்கு என்ன? அது உலகத்தோடும் உங்களோடும் நீங்க கொள்ளும் உண்மையான அன்புதான் அப்படின்னு இந்த புத்தகம் கூறுது. இதுல ஒரு கவித்துவமான வரி இருக்கு பாருங்க. உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான பொருட்கள் சூரிய ஒளிக்காக தங்களுக்குள் போட்டியிடுவதில்லை. எல்லாவற்றுக்கும் போதுமான ஒளி இருக்கிறது. ரொம்ப ஆழமான வரி இது. நாம எப்பவுமே மற்றவர்களோட போட்டியிட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய அன்பு, வாய்ப்பு, பணம் குறைந்து விடுமோ அப்படின்னு பயப்படுறோம். ஆனா இயற்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு அபரிமிதமான மனநிலையை, அதாவது அபண்டன்ஸ் மைண்ட் செட்டே அல்லவா? ஆமா, வறுமை மனநிலை, அந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது. புற்கள் எப்படி ஒன்றுக்கொன்று போட்டியிடுவதில்லையோ அதே போலதான் உண்மையான அன்பும். கரெக்ட். அன்பு என்பது உங்களை காயப்படுத்துவதற்காக அல்ல, அது உங்களை குணப்படுத்த வேண்டும். இதுல ஒரு முக்கியமான அளவுகோல் இருக்கு. என்னது? உண்மையான அன்பு உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தாது. நீங்க நீங்களாக இருப்பதை உங்களையே சந்தேகிக்க வைக்காது. யாராவது ஒருவர் உங்களை காதலிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே உங்கள் சுயமரியாதையை உறிஞ்சினால், உங்கள் மீது உங்களுக்கே சந்தேகம் வரும்படி செய்தால் அது அன்பல்ல. அது ஒரு உணர்ச்சி ரீதியான கையாளுதல், இமோஷனல் மேனிப்புலேஷன். அது ரொம்ப ஆபத்தானது. ஆமா, நீங்க ஒரு சாதாரணமான நபர் அல்ல. நீங்க அனந்தமான சாத்தியக்கூறுகளை கொண்ட ஒரு எல்லையற்ற உயிரினம். உங்களை நீங்க அப்படிதான் பார்க்க வேண்டும். ஆனா யதார்த்தத்துல நீங்க என்னதான் உங்களை நேசித்தாலும் சமூகத்தின் பார்வை என்று ஒன்று இருக்கே. அவங்க என்ன நினைப்பார்கள், இவங்க என்ன சொல்வார்கள் அப்படிங்கிற பயத்திலேயே பலரும் தங்கள் உண்மையான விருப்பங்களை குழிதோண்டி புதைக்கிறாங்க. இந்த மாய வலைய எப்படி உடைப்பது? இந்த சமூகத்தின் எதிர்பார்ப்புகளிலிருந்து உங்களை எப்படி விடுவித்துக் கொள்வது? அதுக்கான வழிய ஆசிரியர் மிக அழகா சொல்றாங்க. நீங்க உங்களை யாருக்காவது நிரூபிக்க வேண்டும் என்று நினைப்பதை முதல்ல நிறுத்த வேண்டும். ஓகே. உங்க உடலையும் மனதையும் ஒரு பாதுகாப்பான கோயிலாக கருத வேண்டும். ஒரு கோயிலுக்குள் யாராவது குப்பைகளை கொண்டு வந்து வீச அனுமதிப்பீங்களா? கண்டிப்பா மாட்டோம். அதுபோலதான் உங்க மனதுக்குள் தேவையில்லாத விமர்சனங்களையும் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற குப்பைகளையும் நீங்க அனுமதிக்க கூடாது. உங்க கோயில், உங்க விதிமுறைகள். சூப்பர். உங்களை நீங்க முழுமையாக நிபந்தனையின்றி நேசிக்க தொடங்கும்போது உங்க மூளையின் ரசாயன அமைப்பே மாறுது. நீங்க உங்களை எப்படி நடத்துறீங்களோ அதை பார்த்துதான் இந்த உலகம் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுது. மிக அற்புதமான விளக்கம். உங்களை ஒரு பாதுகாப்பான கோயிலாக கருதுங்கள் அப்படிங்கிற அந்த உருவகம் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில ஆழமாக பதிக்க வேண்டிய ஒண்ணு. நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டோம். ஆமா. கடந்த காலத்தின் சாம்பலில் இருந்து எப்படி மீண்டும் முளைப்பது, மறுபிறப்பின் வழியை எப்படி அறிவியல் பூர்வமாகவும் உளவியல் பூர்வமாகவும் புரிந்து கொள்வது, மூடிய கதவுகளின் பின்னால் எப்படி புதிய பாதைகளை கண்டுபிடிப்பது, அப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை எப்படி நிபந்தனையின்றி நேசிப்பது அப்படிங்கறத பத்தி பல விஷயங்களை அலசியிருக்கோம். ஆமா, நீங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து விட்டதாக நினைத்தால், இதுதான் இருட்டு, இதுதான் முடிவு என்று நீங்க கருதினால், ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. சொல்லுங்க.
ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது தன்னை சுற்றி இருட்டாக இருப்பதைக் கண்டு பயப்படலாம். ஆனா அது புதைக்கப்படவில்லை, அது நடத்தப்பட்டுள்ளது. இட்ஸ் நாட் பரீட், இட்ஸ் பிளான்டட். அப்படிங்கறத அது முளைத்து வரும்போதுதான் உணரும். வாவ், அருமை. உங்களின் வளர்ச்சி நீங்க நினைப்பதை விட மிகவும் அழகானது. உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படிங்கறத திரும்பி பாருங்க. உங்களுக்கான மேஜிக் இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. இது முடிவல்ல, உங்களின் உண்மையான பயணத்தின் ஆரம்பம் மட்டுமே. இந்த உரையாடலை முடிக்கும் முன் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுச் செல்ல விரும்புறேன். ம் இந்த புத்தகத்துல என்னை மிகவும் பாதித்த ஒரு அற்புதமான வரி இருக்கு. அது இதுதான்: நீங்கள் உடைந்த நபர் அல்ல. தங்களை நேசிக்கத் தெரியாத மற்றவர்களைப் பார்த்து உங்களை எப்படி நேசிப்பது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். எனவே இன்றவ நீங்க படுக்கைக்குச் செல்லும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், எனது இந்த வாழ்க்கையை நான் என்ன செய்யப் போகிறேன்? இவ்வளவு நேரம் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.